சரி, ஆசையான ஆசை ஒரு பொண்ணெல்லாம் பார்க்குற நிலைமைக்குலாம் நாங்கள் வந்தேன் சார். அந்த ஒரு நேரத்தில் வந்து இது தாங்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு வேதனை. ஐயோ, நான் எடுக்கவே இல்லையே, ஏன் என்னை போட்டு இப்படி அடிக்கிறேன், நான் மனசு பதறி இருக்குல்ல சார். என்ன சொல்லி கேட்க மாட்டேன்றாங்களேன்னு ஒரு பக்கம் ஆதங்கம், யாராவது காப்பாத்திர மாட்டாங்களே ஒரு பக்கம் ஆதங்கமா. கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொற்சிலையே. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். அந்த 2 பேருக்கும் சாப்பாடு வைக்கிறது 2 பேரும் சாப்பிடுவாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு வைக்கல மனசு ரொம்ப வலிக்குது. நான் எங்கே திடீர்னு எங்கடா அண்ணேன்னு கேட்குறேன், அவன் என்னம்மா அண்ணன் சாப்பிட்டாடான்னு கேட்குறான். அப்படின்னு போல ரொம்ப வலிக்கத்தானே செய்யும். நான் பார்க்கவே இல்லை சார், நான் வீடியோலாம் இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை, எதுக்குமே பார்க்கல, பார்க்கவும் மாட்டேன். பார்க்கறதுக்கு எனக்கு விடலை, என் மயங்கள் விடலை, நானும் பார்க்க விரும்பலை. அது கேள்விப்படையில தான் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு தாயா, ஒரு கூட பிறந்தவனா, யாருமே அந்த மாதிரி பார்க்காத ஒரு கொடூரத்தை நானும் என் பையனும் போய் என் மயனை பார்த்துட்டு வரணும். எல்லாம் தாங்க கையை உடைச்சு காலை உடைச்சு காதுல எல்லாம் அடிச்சு ரத்தம் இவ்வளோ தூரம் உறைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கேன்ல, இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஈஸியாக சொல்கிறாங்க பிள்ளை பற்றி கை கொடுக்குற நேரம், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய வயசு என் மயன். அவன் என்னென்ன சார் நினச்சிருப்பேன், கையெடுத்தெல்லாம் கும்பிட்டுருக்கேன், விட்டுருக்கலாம். பொண்ணெல்லாம் பார்க்குற நிலைமைக்குலாம் நாங்கள் வந்தேன் சார். நானே பையங்கள் வந்த பெரியவனுக்கு எப்படியே சரி, அண்ணனுக்கு எப்படியே பண்ணி வச்சிடணும் சொல்லிலாம் பார்த்து 2 மணி பார்த்துக்கிட்டுலாம் இருந்தோம். அந்த ஒரு நேரத்தில் வந்து இது தாங்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு வேதனை. ஒரு நல்லது நடக்கும் எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் இது விட்டா வாய் விட்டு கூட கத்திடுவேன் நான். இந்த சிசிடிவி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது அப்படின்றது பாதுகாப்புக்காக சார், வக்கீல் சார் இந்த மாதிரி பாதுகாப்புக்கு இருக்கணும் சொல்லி போட சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பு. ஆமாம், அவன் அவ்வளோ தூரம் அடிச்சு மொளாப்படி போடுறது இல்லை, யாருமே கேட்காம வேடிக்கை பார்த்துருக்காங்க. அது ஏன் சார் அப்படி அப்போ அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இப்போ என்ன வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க. தெரிஞ்சா தானே சார் போக முடியும். கொடூரமா நம்பிக்கையும் தவறெல்லாம் பேசுறாங்க. இங்கே நடிச்சது எப்படி தெரியாமல் இருந்திருக்குன்னு பேசுகிறாங்க. வெளியில் போனால் சிரிக்கிறான்னு சொல்லுவாங்க, வசதியாக இருக்கான்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பாருங்களேன், என் நிலைமை எங்கள் நானும் என் மைனி என்ன பாடுபடுமோ எங்களுக்கு தெரியும். அடுப்பில் வேலை பார்த்துருக்குள்ள வாய் விட்டு கத்துற மாதிரி வருது சார். கத்துனா லூசுன்றுவாங்க. தம்ம அடக்கிக்கிட்டு நான் வேலை பார்க்குறேன் சார். தட்டில் சோறு போல கண்ணீர் தட்டில் அஜி சாப்பிட்றேன் சொல்லிட்டு சார் சாப்பிட்றேன், இறங்குது. என்ன சார் செய்யறது? கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொற்சிலையே. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை சார். நான் இல்லாத இருந்திருக்கலாம், எனக்கு அதுவே கிடைச்சிருக்கலாம். நீ ஒரு தடவை இது யாருக்குமே நான் எடுக்கவே இல்லையே, ஏன் என்னை போட்டு இப்படி அடிக்கிறேன், நான் மனசு பதறி இருக்குல்ல சார். என்ன சொல்லி கேட்க மாட்டேன்றாங்களேன்னு ஒரு பக்கம் ஆதங்கம், யாராவது காப்பாத்திர மாட்டாங்களே ஒரு பக்கம் ஆதங்கமா. ஆடும் ஒன்ன எண்ணி மேயலையே. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நீதிமன்றமே தெளிவாக சொல்லியிருக்காங்க, எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு உயிரானது பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவங்களுடைய அம்மா கிட்ட தான் பேசுறதா இருக்கும். அம்மா வணக்கம். என்ன சொல்லி தேத்துறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா நடந்தது முழுக்க ஒரு அநீதி அப்படின்றது நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க. ஏன்னா நகை திருட்டு வழக்கில் தான் அஜித்குமார் வந்து அதுக்காக தான் விசாரணை, அதுக்காக தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நினச்ச சமயத்தில் இப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆறுதலாக இருக்குமா? அதனால உயிர் திரும்ப போகிறதில்லை, ஆனாலும் நீதி சாகலை அப்படின்றது புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த அளவில் எப்படி இருக்கு? அந்த அளவில் கடலளவு இருந்த மன வேதனையில் வந்து இது கடுகளவு கிடைச்ச ஒரு மருந்தாக இது இந்த நீதி வந்து கிடைச்சிருக்கு. இன்னுமே இதில் யார் யார் சேர்ந்துருக்காங்க, ஏன் இதை வந்து ஒரே நாள் என் பையனை அடிச்சு இந்த அளவுக்கு துன்புறுத்தி கொண்டிருக்காங்க, கொல்லணுன்ற அவசியம் என்ன வந்துச்சு, இது எங்கிருந்து வந்துச்சு, யார் சொல்லி இதை செஞ்சாங்க அப்படின்றத இன்னும் இவ்வளோ நல்லா வெளிச்சத்துக்கு வரணும். இது யாரெல்லாம் இது சேர்ந்துருக்காலும் யாருமே தப்பாமல் வெளியே வரவே கூடாது. இதை வந்து தப்பிக்கக்கூடாது.
சேர்ந்து எல்லாருமே எல்லாமே அரெஸ்ட் பண்ணணும். இந்த நிகிதான்ற மேடம் தானே ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நகை கொண்டு வந்து இந்த பையன்கிட்ட தான் சாவி கொடுத்துன்னு சொன்னாங்க. அதை வந்து இவங்க முதல்ல வந்து அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும். பொய்யான தப்பான அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போய் இப்போ என் மகனோட உயிர் 29 வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன். அப்போ அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து உடனடியாக கைது பண்ணணும். இன்னொன்று என் மகனுக்கு வந்து நல்ல நீதி வந்து அந்த அம்மா சஜ்ஜம்மா ஸ்ரீமதி மேடம் வந்து நல்ல தீர்ப்பாக இந்த இதை நல்லா ஒரு தாயாக இருந்து உணர்ந்து இதை வந்து இந்த நியாயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் தலை வணங்கி நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி பொதுமக்களும் எனக்கு நிறைய உறுதுணையாக இருந்து என் பிள்ளைக்கு இந்த நியாயம் கிடைக்கிறதுக்கு துணையாக இருந்தாங்க. வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், ப்ரெஸ் மீடியா, சிபிஐ சார்கள் எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னும் வந்து வழக்கறிஞர்களா இருப்பாங்க, சமூக ஆர்வலர். இல்லை எனக்கு அண்ணன் தம்பியாக இருந்து அக்கா தங்கையாக இருந்து என் பிள்ளையும் நம்ம அண்ணன் தம்பி அப்படின்னு நினச்சி எனக்கு கூட இருந்து இந்த உதவி செஞ்சு இந்த நியாயத்தை வாங்கி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேளுங்க சார். புரியுதுமா. என்ன உங்களுடைய மனநிலை என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு நிறைய கனவுகள் இருந்திருக்கும் உங்களுக்கும். ஏன்னா இப்போ தம்பிக்கு அப்போ 29 வயசு அப்படிங்கும்போது 2 பசங்க இல்லையா? எவ்வளோ போராட்டத்தோடு அவங்கள வளர்த்தி ஆளாக்கியிருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த வீடு முழுக்க அவங்களுடைய நினைவுகள் தான். எவ்வளவு வருஷமா இந்த வீட்டில் இருக்கீங்க? இந்த வீட்டில் நான் இப்போ தான் 8 வருஷமா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா வீட்டில் தான் நான் இருந்தேன் கொஞ்சம் கூடி. இப்போ தான் இங்கே வந்து 8 வருஷம். தம்பி கல்யாணம் அவங்க அங்கே இருக்காங்க அந்த வீட்டில், அப்பா வீட்டில். நான் இங்கிட்டு வாடகைக்கிட்டு வந்து 8 வருஷமா அங்கே இருக்கோம். என் பையனும் இப்போத்தே எனக்கு கொஞ்சம் நல்லா இதில் போய் இருந்து ரொம்ப சந்தோஷமா அந்த வேலைக்கு சேர்ந்தேன். சேர்ந்து இங்கேக்குள்ளே இவ்வளோ டவர் வேலை பார்த்தேன். சரி போதும்ல, அங்கிட்டு சுற்றி திரிஞ்சு வேலை பார்த்ததெல்லாம் போதும். ரொம்ப கஷ்டமான நைட்டு டவர் செல்ஃபோன் டவரில் வேலை பார்க்குறதா இருந்தால் மேலே ஏறித்தான் சார் வேலை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து பதட்டம் இருக்கும். நைட்டும் பகலுமா இன்னும் நேரம்லாம் வேலை பார்க்கணும். அது வேண்டாம், இங்கனக்குள்ளே வேலை கிடச்சிருக்கு, இங்களுக்குள்ளே பார்க்குறாந்தா பாரு அப்படின்னு அவனும் பிடிச்சிதான் போனேன். எனக்கு பிடிச்சிருக்கோம், நான் போகிறேன். சரி போடான்னு இங்கக்குள்ளே இருந்தாக்க நம்ம உள்ளூருக்குள்ளே இருக்கிற ரவும்போல் நம்மளையும் பார்த்துக்கலாம், இவனும் வீட்டு வாசலில் இருப்பாங்க வேலைக்கு போச்சு. சரி போனான். போய் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம ஊர் சடங்குகள் தானே, அதை ஏன்னு கேட்டிருக்கலாம்ல. இல்லைன்னா எனக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி உன் மைனை சொல்கிறாங்கக்கா வந்து என்னன்னு கேளுங்கன்னு என்ன சொல்லியிருந்தா கூட நான் போய் என்னன்னு விசாரிச்சிருப்பேன். எனக்கு தெரியப்படுத்தாமலே இவங்களா கூட்டிக் கொண்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸ்டேஷனில் இருந்துட்டு எங்கள் சாப்பிட வரலன்னு நானும் ஃபோன் போடுறேன். 2 ஃபோன் போச்சு, ரிங் ஆச்சு. 3ஆவது ஃபோன் வந்து கட் ஆயிடுச்சு. ஏன் கட் பண்ணாங்க? இல்லை உன் மையன் இந்த மாதிரி இருக்காமன்னு எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி எடுத்துட்டு. அப்புறமும் அவங்களும் சொல்லலை. திரும்பி 4:30 மணிக்கு தான் எனக்கு தெரிய வருது, இந்த மாதிரி உன் பையன் வந்து நகை எடுத்து ஸ்டேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்ன மையனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்ததுக்கப்புறம் தான் நானும் சின்ன மணி 8 மணிக்கு போய் பார்க்க போகிறது. அப்புறம் சக்தி நான் இங்கே இருந்தாப்புல அவங்க வந்து தான் அம்மா சின்ன மையன் சொன்னேன், இல்லைன்னு அம்மா பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் காமிச்சாங்க. என் மையனை போய் கையை கட்டிக்கிட்டு தான் நின்றான். என்னப்பா சொல்கிறேன், அம்மா மாவாட்டி கஷ்டப்பட்டு வளர்த்திப்பா அப்படின்னு அழுகாத வரை இப்படி சொன்னேன். அவனை பேசக்கூட விடலை. அதுக்குள்ளே ஒரு போலீஸ்கார் வந்து நீ போமா நீ என்னை விரட்டிட்டார். ஆமாம், அது பார்த்தது அந்த கடைசியாக நானும் என் சின்ன பையன் வெளியே வந்து நின்று சக்திகிட்ட பேசிட்டு இருக்கு. சக்தி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா, இப்போ நீ பயப்படாம வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவோம். அப்பவும் ஒரு போலீஸ்கார் வந்து இங்கே 2 பேர்த்து விரட்டுறாரு. நீங்கள் நிற்க கிளம்புன்னு சொல்லிட்டு நம்பித்தான் சார் விட்டுட்டு வந்தோம். சக்தியும் கூட்டு வந்துடுவாப்ல. சரி சார், அதுக்கு மீறி இருந்தால் கூட நம்ம காலைல வந்து பார்த்து எடுத்துக்கலாம், ஒரு வக்கீல் வச்சுட்டு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நம்பி வந்தோம் சார். காலையில் வந்து இந்த பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் ஃபோன் போட்டு கேட்டதில் இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நம்பி இருந்தேன் சார். ஆனால் அந்த கோயிலெலாம் இருந்தவங்க மற்றவங்களாம் இருந்தவங்களாம் ஏன் என் மகனை கேட்கலைன்றது எனக்கு கேட்காது, எனக்கு தெரியாது. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, சொந்தமாக அந்த மாதிரி இருக்காங்க, இவ்வளோ தூரமாக இல்லை, பெருசாக இல்லை கூட, அதனாலதே நம்ம சொல்லாமல் இருந்திருக்காங்க. இல்லை நம்ம சொந்த பந்தங்களும் எல்லாம் தான் இருந்திருக்காங்க. கடைசி சின்ன சேசிலேருந்து வரையில எங்கப்பா அண்ணன் கிடக்கு, அண்ணன் சரியாக வரமாட்டேம்மா அப்படி என்னடா சொன்னது, அம்மா செத்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னேன். என்னப்பா சொன்னேன், ஆமாம்மா அப்படின்னு அவன் வந்து சொல்லித்தான் எனக்கு தெரியும், சின்னவன். அதுக்கப்புறம் தான் சார் நம்ம எல்லா சாணம் வந்துட்டாங்க. அப்புறம் போய் சேசில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ரொம்ப கஷ்டமானது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிள்ளை வளர்த்தேன் சார். நான் இவ்வளோ தூரம் ஒரு ஈஸியாக ஒரே நாளில் செஞ்சுருக்கவே கூடாது. நீங்களும் ஒரு மனுஷனாத்தால எனக்கு நீங்கள் ஒரு தாயை பெற்று வளர்த்து, நீங்களும் பிள்ளை பெற்று வளர்த்து உணர்வு வேணாமா, ஒரு மனிதாபிமானம் நம்மளை அப்படியே போட்டு தண்ணி கூட கொடுக்கும்.
தண்ணி குடிக்க கூடாதா? அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அஜித்குமார், நவீன் அவங்களுடைய அப்பா பற்றி சொன்னீங்க இல்லையா? என்ன ஆச்சு நீங்கள் அவங்களுக்கு? யாருக்கு? அப்பாவுக்கா? ஆ அவங்க தேங்காய் வெட்டுற வேலை பார்ப்பாங்க. மரையேறி தேங்காய் வெட்டுவாங்க. அது நெஞ்சுவலியில் அவங்க இறந்துட்டாங்க. 19 வருஷம் ஆச்சு. அது வந்து அப்பா வீட்டில் தான் வந்து தம்பி குட்டியாந்து வச்சுருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நான் பையங்களை கூட தனியாக வந்து வீடு பார்த்து இங்கே வந்து இருந்தேன். 19 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. அது வந்து நான் வந்து மாவாட்டி பூ கட்டி தப்பேன். ரொம்ப சின்ன பையன் ஆமாம். பசங்க. சேர்ந்த இப்போ அஜித்குமாருக்கு 11 வயசு, நவீன்குமாருக்கு 9 வயசு. அப்படின்னு தைப்பேன், 100 நாள் வேலைக்கு போவேன், பூ கட்டுவேன், மாவாட்டி வைக்கிறேன். இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து நான் பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்தேன். இப்போ தான் அது இதுக்கு ஒரு வேலையை பார்த்து அது இதுக்கு ஒரு லைஃப் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் இந்த கோயிலில் போய் வேலை பார்த்து இவ்வளோ தூரம் ஆகிருச்சு. இப்போ அந்த 2 மாசம் நீங்க சொன்ன மாதிரி டவர்ல வேலை, அதுவே ஒரு பதட்டமா இருந்ததுன்னு ஆமா, சொல்லிட்டு ஆமா. தான் இந்த வேலை ஆம். ஓரளவுக்கு ம், சரியா இருக்கும். ம். ஆனா அந்த 2 மாசம் ஒரு வேலைக்கு போகும்போது சரியா ரொம்ப தான். ரொம்ப நல்லா இருந்தா, நல்லா சந்தோஷமா நல்லா தான் இருந்தா. ம். ஆமா, நல்லா பிடிச்சதான். நான் கேட்டேன், என் தம்பி வேலை பிடிச்சிருக்காடா, எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு. சரி அப்படியே இப்படியே கூட போகட்டும் அப்படின்னு தான் நான் விட்டு போக சொன்னேன். அது கடைசி இவ்வளவு இதாக ஆயிடுச்சு. நான் நினைக்கவே இல்லை. அவனே நினச்சிருக்க மாட்டான். கேட்டிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம், என் மயம் இருந்திருப்பான். என் மயம் சின்னவே ஒத்தையா ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறோம். சாப்பாடுன்னு போகையில் அந்த 2 பேருக்கும் சாப்பாடு வைக்கல, 2 பேரும் சாப்பிடுவாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு வைக்கல மனசு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமா. ஆனால் சாப்பிட்றோம், சிரிக்கிறோம், பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. முடியாத பட்சம்தான் இந்த இவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்க முடியாத பட்சம். நானே என் சின்ன மண்மே 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க இப்படி இருக்காங்க, இப்படி ஆயிடுச்சு. என்னையில ரொம்ப வேதனையாக இருக்கு. இப்போ அதிகபட்சம் அண்ணா தம்பி 2 பேரும் ஒண்ணா தான் ஆமா சாப்பிடுறது. ஆமா, சாப்பாடு எல்லாமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். 2 பேரும் வெளியில் வேலைக்கு போகிறோம். 8:30 மணிக்கு 2 பேருமே வெளியில் வேலைக்கு ஒண்ணா போவாங்க. சாப்பிட்டு தான் 2 ஆமா, 2 பேரும் பேரும் கிளம்புவோம். வெளியில் வேலைக்கு போவாங்க. அப்படி இருந்து அப்படின்னா அதே மாதிரி நைட்டு 9 மணிக்கு 2 பேரும் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த சாப்பாடு வைக்கல, அவனும் சாப்பிடல, படுக்கையில். நான் எங்கே திடீர்னு எங்கடா அண்ணேன்னு கேட்குறேன். அவன் என்னம்மா அண்ணன் சாப்பிட்டாடான்னு கேட்குறான். அப்படின்னு போல ரொம்ப வலிக்கத்தானே செய்யும். தாங்க முடியாதுதான், இப்போ யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னு சொல்கிறதுனே தெரியலை. நாங்கள் 2 பேருமே அழுக வேண்டி. இப்போ இந்த 19 வருஷம் ஆச்சு இல்லையா ஆமா ஆமா, எங்க உங்களோட வீட்டுக்காரர் தவறு. ஆமா அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆமா, வேலையெல்லாம் சின்ன செஞ்சு சின்ன நீங்க. வேலைகள். ஆனா எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கைம்மா. ஒரு 19 வருஷம் பசங்களை பெரிய ஆளாக்கி ஆமா ஆமா நாளைக்கு ஆமா அவங்களுக்குன்னு ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிற ஒரு ஆமா. சமயம் போது எவ்வளவு தூரம் இந்த 19 வருஷம் அப்படின்னா எவ்வளவு தூரம் அது சிரமப்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கேன்ல. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஈஸியாக சொல்கிறாங்க பிள்ளை பற்றி. கை கொடுக்குற நேரம், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய வயசு என் மகன். அவன் என்னென்ன சார் நினச்சிருப்பேன். கையெடுத்தெல்லாம் கும்பிட்டுருக்கேன், விட்டுருக்கலாம்ல. ஆனா அது பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கே ஒரு பதட்டத்தை உருவாக்கு. ஆமா ஏன் அத்தனை மக்கள் கொந்தளிச்சு இது தப்பு, ஆமா, இது நடந்திருக்கவே கூடாது, அவங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேசுனதுக்கு ஆமா காரணம் அந்த வீடியோக்கள்லாம் ஆமா வெளிவந்தது. ஆமா. அவர் தைரியமா ஒருத்தர் அந்த வீடியோ எல்லாம் எடுத்திருந்தது உண்மையாவே. ஆமா, ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா அந்த வீடியோக்களை இப்போ நாங்க பாக்குறதுக்கும் இப்போ நீங்க பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் வித்தியாசம் இருக்குமா? அதெல்லாம் எப்படி தாங்கி நான் பார்க்கவே இல்லை சார். நான் வீடியோலாம் இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை, எதுக்குமே பார்க்கல. இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி அடிச்சாங்க, இப்படி அடிச்சாங்க, இங்கே கூட்டி அடிச்சாங்க, அங்கே கூட்டி போய் அடிச்சாங்கலாம் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட பார்க்கல. வேணா கூட கேட்டு பாருங்க என் மயங்கிட்ட. இன்னும் பார்க்கவே இல்லை, பார்க்கவும் மாட்டேன். பார்க்கறதுக்கும் எனக்கு விடலை, என் மயங்கள் விடலை, நானும் பார்க்க விரும்பலை. எல்லாம் சொன்னாங்க எப்படி இருக்கா, எப்படி இருக்குது, இதில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னாங்க. நான் பார்க்காத யாருக்குமே தெரியாது. இப்போ உங்க இடத்துல சொல்கிறேன், வீடியோலாம் நான் இது வரைக்கும் எந்த வீடியோவுமே பார்க்கல. ஆனா அது கேள்விப்பட்டிருப்பேன். கேள்விப்படையில தான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்ப இவ்வளவு தூரம் செய்ய வேண்டியதுக்கு காரணம் என்ன வந்துச்சு? எடுத்திருந்தானா விசாரிச்சீங்கன்னா, விசாரிச்சா எடுத்திருந்தா உள்ள வச்சிருப்பீங்க. இதுதான் என்னோட கேள்வி. எடுத்திருந்தா உள்ள வைக்க போறீங்க, நாங்க அதுக்கான வேலையை பார்த்துருவோம். எடுக்கலைன்னா வெளியே விட்டு. இது 2 தானே சார். இது எதுக்கு சார் இவ்வளவு தூரம் கூட்டி கொண்டு விட்டு இவ்வளவு சித்திரப்படம் என்ன சார் வந்திருக்கு? ஏன்னா அந்த பிரேத பரிசோதனை முடிஞ்சு அந்த அதெல்லாம் அறிக்கையெல்லாம் வந்தப்போ நாங்க ஒரு மருத்துவரை வச்சு பேசியிருந்தோம். ஆ, உண்மையாவே எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு தன்மையோட ஆமா நடந்திருக்காங்கன்னு. ஆமா 40க்கும் மேல காயம், அது 48 எந்த அளவுக்கு காயங்கள் சொன்னாங்க. அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு பிரேத பரிசோதனை மருத்துவர் விளக்கமா எங்களுக்கு சொன்னார். அதை நாங்களும் காட்சிப்படுத்தினோம், இப்போ பப்ளிக்கு தெரியட்டும் அப்படின்னு. இப்போ அவர் சொல்லும் போது எங்களாலே அதை தாங்க முடியல.
ம். அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சார் இந்த மாதிரிலாம் இவ்வளவு காயங்கள் எப்படி சார் தாங்கியிருப்பேன் நான். ஒரு தாயா, ஒரு கூட கூட பிறந்தவனா, யாருமே அந்த மாதிரி பார்க்காத ஒரு கொடூரத்தை நானும் என் பையனும் போய் என் மயனை பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் தாங்க போய் கையை உடைச்சு காலை உடைச்சு காதுல எல்லாம் அடிச்சு ரத்தம் இவ்வளோ தூரம் உறைஞ்சு போய் பார்க்கவே முடியல. யாருமே இந்த கொடுமையை பார்க்கவே கூடாது. அந்த கொடுமையில எங்களை பார்க்க வச்சிருந்தோம். எதுக்கு சார் இவ்வளவு சித்திரவதைப்படுத்தணும்? இல்லாத நான் பிள்ளை வளர்த்தவதை அதுக்கு இந்த இது இவ்வளவு இது தண்டனையா சார்? இது தண்டனையா? இதெல்லாம் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. என் மகனும் சரி, நானும் சரி, இவ்வளோ தூரம் இவ்வளோ தைரியமா எப்படி போறீங்கன்னு என்னை கேட்குறாங்க. அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காகத்தான் அந்த தைரியத்தை நாங்களா வர வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் சரியான நியாயம் வெளியே வரணும். அந்த நிக்கிதான்ற மேடத்தை மட்டும் கைது பண்ணணும். அப்போதான் உண்மையான வெளிச்சம் இன்னும் வெளியே வரும். அப்படின்னு மட்டும்தான் நான் இதில் வேண்டுகோளாக வைக்கிறேன். என்னெல்லாம் ஆசை இருந்ததுமா? என்ன 2 பசங்க ஆமா சார். அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி முன்னாடி நம்ம பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தது. எனக்கு சொத்து காசு பணம்லாம் நான் எதிர்பார்க்காத ஆளு சார். ஆடம்பர வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படுற ஆள். பிள்ளைய மட்டும் 2 தோள் 2 பக்கம் 2 பிள்ளைகள் 2 சொத்தா இருந்தா போதும்னு நினச்சதே. நான் பிள்ளைகளுக்காக என்ன கர்மமாலும் பட்டு நான் என்னைய கூட பெருசா நினைக்க மாட்டேன். உடம்புக்கு சரியில்லை இருந்தால் கூட அதை பெருசா நினைக்க மாட்டேன். இதுகளுக்காகத்தே வாழணும் அப்படின்னா அதையும் தாங்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தேன். ஓடிக்கிட்டு பிள்ளைகளை கூட 2 பேத்துக்கு எப்படியாவது 2 கல்யாணம், பிள்ளைகளுக்கு 2 கல்யாணம், அதில் குடும்பமாக்கி வத்தாச்சும் நம்ம முழுசா வாழ்ந்ததுக்கு அர்த்தம் நினச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல பருவத்தில் இவ்வளவு வேதனை கொஞ்சம் எப்படி சார் தாங்க முடியும்? எங்க பார்ப்போம். என் மகன் என்னென்ன கனவுலாம் கண்டிருப்பான். வீட்டுக்குள்ள நாங்கள் பேசுறது வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் இது எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி பேசணும், எப்படி சிரிச்சிருப்போம், இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொன்னாலும் எனக்கு மட்டும்தான், என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிப்படையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போத்தே நல்ல ஒரு ஆசையான ஆசை ஒரு பொண்ணெல்லாம் பார்க்குற நிலைமைக்கெல்லாம் நாங்கள் வந்தேன் சார். நானே பையங்கள் பெரியவனுக்கு எப்படியா அண்ணனுக்கு எப்படியா பண்ணி வச்சிடணும் பேச்செல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படிலாம் ஆரம்பிச்சிட்டோம். நானே சின்ன பையன்லாம் ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துல எல்லாம் சொல்லி வச்சிருந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணுங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லிலாம் பார்த்து 2 மணில பார்த்துக்கிட்டுலாம் இருந்தோம். அந்த ஒரு நேரத்துல இது தாங்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு வேதனை. ஒரு நல்லது நடக்கும் எதிர்பார்த்து இருந்த நேரத்துல இது விட்டா வாய் விட்டு கூட கத்திருவேன் நான். அவ்வளவு ஒரு வேதனையில நான் இருக்கேன். வெளியே சொல்ல முடியல. புரிஞ்சுக்க முடிஞ்சதுமா. ஏன்னா நீங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போதும் சரி, அது ஒரு மாதிரி நெஞ்சை படபடக்குதான் அதை பேசுனீங்கன்றது. ஆனா எப்படி அதை தாங்கி? அதைத்தானே சொல்றேன் சார். இன்னொரு பையன் இருக்கான். இவனுக்காக வாழவும் முடியல என்னால. நான் ஒரு தாயா சொல்றேன். இவனுக்காக வாழவும் முடியல, அவனுக்காக சாகவும் ரெண்டும் கலந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு சரியான தப்பே செய்யாம நியாயமும் கிடைக்கணும். அப்ப நம்ம சரியா இருந்தா தானே சார் அந்த நியாயத்தை நம்ம வாங்க முடியும். அப்படின்றதுனால தைரியத்தை நாங்களா வர வச்சுக்கலாம் இருக்கோம். அதுல கட்டாயமா ஒரு ஆமா இருக்கு நியாயம் கிடைச்சி தீரணும். எல்லாரும் துணையா இருந்து எங்களுக்கு நியாயத்தை வாங்கி தரணும். நீங்க உங்க மூலியமா தான் வெளியில போகும். இது 2 ரூம் தான் இல்லையா? 2 தான். வாடகை வீடு தான். வேற சொத்துல எதுவுமே கிடையாது. உழைப்பு மட்டும்தான் சொத்து. ஆமா. வேலைக்கு தான் போயிட்டு. ஆமா. நான் இப்ப வேலைக்கெல்லாம் போகல. 100 நாள் வேலைக்கு போவேன். ஒரு 6 நாள் 1 வாரம். இந்த கோயில் கடையில பூக்கட்டை கொடுப்பாங்க, அதை கட்டுவேன். மாவாட்டி விற்பேன். சாயங்காலம் முடிஞ்சா ஓரளவுக்கு துணி தைப்பேன். சட்டை இந்த மாதிரி சேலை ஓரடிக்கிறது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது சும்மா இருக்க மாட்டேன். எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பார்ப்பேன். வெளியில சொன்னீங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கான பேச்செல்லாம் ஆரம்பிச்சோம். ஆமா. அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அம்மாவுக்கு இதெல்லாம் ஆமா. அதெல்லாம் சொல்லுவாரு. நானே சொன்னேன். பசங்கன்னா அது பேசுவாங்க வெளிப்படையா. ஆமா. ஆனா என் பையன்லாம் அப்படி பேச மாட்டாங்க சார். நானா தான் பார்ப்பேன். நானா தான் சொன்னேன். அந்த மாதிரி என்னடான்னு கேட்டாங்க, போங்கம்மா அப்படின்னு போயிருவேன். ஒரு மாதிரி சங்கடப்பட்ட பிள்ளைங்க 2 பேருமே. இல்ல கல்யாணத்தை பத்தி பேசும்போது பசங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆனா அம்மாவுக்கு நான் இது பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு பசங்க இயல்பா பேசுவாங்கல்ல. அப்படி என்னெல்லாம் அதை நான் சொல்லுவேன். கடைசி நீ பாப்பீங்களா? ஏமா உங்களை பார்க்காம யாரம்மா பார்க்க 2 பேருமே அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல இருந்து கஷ்டப்பட்டு நான் வந்ததுல அவங்களுக்கு தெரியும். அப்பா இல்லாம பிள்ளை வளர்த்தெல்லாம் தெரியுன்ற மாதிரி அவங்க அதனால என்னை விட்டு கொடுக்காம தான் 2 பேரும் பேசுவாங்க. நான் பார்ப்பேன், நீ பார்ப்பேன். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சண்டையெல்லாம் போட்டு கூட பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படி ஒரு எல்லாம் பேசி சிரிச்சுட்டு அதெல்லாம் நினைக்கிறது ரொம்ப வேதனையா தானே இருக்கு. இல்லை ஏன்னா எனக்கு புரியுது. ஆனாலுமே 2 பசங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும் வாழ்க்கையில. சரி நான் இனிமே நம்ம கஷ்டம் கொஞ்சம் குறையும், 2 பேரும் சரியா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருக்கேன் சார். நினைச்சிருந்த நல்ல நேரம் தான் அப்படி போச்சு. என்ன செய்யறது? யார்கிட்ட போய் சொல்றேன்?
இப்போ 2 பசங்க அப்படிங்கும் போதுமா இது வருத்தம். ஆனாலுமே சில விஷயங்கள மறக்க முடியாது இல்லையா? அவர் இருந்த இடம். ஆமா இப்போ அவங்க ஆமா இங்கே தான் ஆமா தூங்குவாங்க இங்க இல்லையா? கட்டில தான் படுப்பான். ஆ. கட்டில தான் படுப்பேன். நைட்ல கட்டில படுப்பேன். பகல்ல கீழே படுப்பான். இப்படி இந்த டிவி எடுத்துட்டோம்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வரையிலேயே அம்மாந்தே வருவான். சாப்பாடு வைக்கமான்னுவேன். உங்க கூட சண்டை இழுக்கிறது. ஆமா. அந்த ஒரு மாதிரி சண்டை அப்படிலாம் எனக்கு கொஞ்ச நேரம் சண்டைன்னா விளையாட்டுக்கு விளையாட்டு சொல்றேன். சிலமா போறது. இது லேசா கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்ந்து என்னம்மா செய்யுது, தலை வலிக்குது, என்னம்மா செய்யுதுன்ட்டு மாத்திரை எடுத்து கொடுப்பேன். வீட்ல மாத்திரை மாத்திரை எடுத்து கொடுப்பேன், தண்ணி மருந்து கொடுப்பான். நீங்க முடியலன்னா படுங்கம்மா நான் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னுவேன். அவனா ஆம்லேட் போட்டு அவங்களே அவனே சமைப்பாங்க. சமைக்க மாட்டான். வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. நீங்க படுங்கம்மா நான் 2 பேருமே செஞ்சுக்கிருவாங்க. படுங்கம்மா நான் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. இப்படிலாம் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி ஒவ்வொரு நேரங்கள்ல அவங்க வேலை பார்த்துக்கிறது உண்டு. அவங்க எனக்கு முடியலைன்னா உங்களுக்கு முடியலன்னா பெருசா தொந்தரவு எல்லாம் பண்ணாம. தொந்தரவுலாம் 2 பேருமே பண்ண மாட்டாங்க. 2 பேருமே பண்ண மாட்டாங்க. அவங்களே சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆசைப்பட்டு எதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்களா? ஏதாவது சின்ன சின்னதா அம்மாக்கு இது அது பண்ணணும். வீட்ல உள்ளத பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையானது. தேவையானதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் இதுக்கப்புறம் தானே வர்றது அதெல்லாம். இது வந்து அம்மாவுக்கு இது செய்யணும் அப்படின்னு இதுக்கப்புறம் வர்றது வேண்டியது தான். அதுக்குள்ள தான் அந்த மாதிரி. அது ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டம். என்னெல்லாம் உண்டுமா? அவரு இது வந்து சின்னவர் இல்லையா? இது சின்னவன். சின்னவன். அது அந்த ஆல்பம் எல்லாம் அவரோடதா? ஆல்பம் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்குது. ஆ. இந்த தங்கச்சி கல்யாணம், இந்த தங்கச்சிக்கு வளைகாப்பு இதுகள்ல தான் அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல இருக்கா நம்ம அவர் பெருசு படம் எல்லாம்? ஐயோ சின்ன படம் மட்டும்தான் இருக்கு. அதுல தான் இருந்ததுனால அது நாங்கள் பெருசா எடுக்கல. அவங்க ஆல்பத்துல தான் நிறைய இருக்கும். அவங்க ஊர்ல வச்சிருக்காங்க அதெல்லாம். இது ஒன்று தான் சின்ன வயசுல இருந்தது. இதா? இதுதான் சின்ன பையன். இது இப்போ 17, 18 வயசுல இது எடுத்தது. இது நானு, இது சின்னவன். இது 2 சின்னவன் இப்போ இருக்கவன். இது 2 தான் பெரியவன் அஜித்குமார். இந்த படம் மட்டும்தான் இருக்குங்களா? இதுதான் இருக்கு. இதுதான் அவன் 2. இது சின்னவன் மட்டும். இதெல்லாம் பார்த்து தான். ஆமா ஆமா. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே இருக்கு. நான் அப்ப வந்து இவங்க வந்து வளர்ந்தது வந்து நான் வளர்த்து மட்டும்தான் இப்போ வச்சிருக்கேன். இனிமேல் தானே இவங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில இனிமேல் தானே வாழ முடியும். அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுக்குள்ள இப்படி போச்சுல்ல. என்ன சரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பத்திரிக்கையாளர் சந்திப்புலயே அந்த நிக்கிதாவை கைது பண்ணணும். அதை தாண்டியும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் மனசுல ஓடுறது உண்டுமா? இதுதான் சார். அது எதுக்காக அவங்க சொன்னாங்க இவன்கிட்ட தான் இருக்குன்னு ஆணித்தரமா எதுக்கு சொன்னாங்க? அது யார் சொல்லி சொன்னாங்க? இது தெரியணும். இப்ப சிபிஐ அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்ட்டாங்க. ஆமா ஆமா. சிபிஎஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நல்லா பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வரணும். இந்த நிகிதான்றது யார் சொல்லி இவ்வளவு அழுத்தம் கொடுத்து யார் பண்ணாது அப்படின்றத வெளியே கொண்டு வரணும். இந்த சிசிடிவி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது அப்படின்றது பாதுகாப்புக்காக சார் வக்கீல் சார் அந்த மாதிரி பாதுகாப்புக்கு இருக்கணும்னு சொல்லி போட சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்தே போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஆமா ஆமா. இப்போ இதெல்லாம் தாண்டிமா தம்பி இப்போ அஜித்குமார் இல்லை அப்படின்ற சமயத்துல நவீனும் நீங்களும் பேசிக்கிறீங்கன்னா என்னதான் அதெல்லாம் பேசிக்கிறது உண்டு? அதான் அவன் பாட்டில் வேலைக்கு போயிட்டு அவன் பாட்டில் வருவேன். இவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு ஒரு விரக்தி. இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. யாரும் கேட்காத ஒரு கொடுமையா பண்ணிட்டாங்களே. இல்லாதது ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இவனை கெதியாக்கி விட்டாங்கல்ல. நமக்கு ஏன் சொல்லியிருக்க கூட ஏன் இங்கே இருக்கவங்க கேட்க கூட. இதே எனக்கு முதல்ல கேள்வியே. ஏன் இங்கே இருந்தவங்க கேட்கல. ஏன் கேட்கலன்றதுலாம் தெரியாது சார். அதுக்கப்புறம் இவன் போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். யாருமே கேட்கலன்றதுக்கு அதுக்கப்புறம் தான் சார். அந்த மனநிலையில நீங்க இருந்து பாருங்க. எப்படி யாருமே இங்கனுக்குலாம் அடிக்கிற யாருமே கேட்கலன்னு போல எப்படி வலிச்சு. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த கோவில் நம்ம இப்ப தாண்டி வரும்போது அவ்வளவு கூட்டம் இருக்கு. அது எப்படி இங்க நடக்கும்? இவ்வளவு தூரம் சுத்தி தெரிஞ்சுட்டு கடைசி இந்த கோயில்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லியிருக்கான்னு கூட யாருமே புரிஞ்சுக்கிறான். அவன் அவ்வளவு தூரம் அடிச்சு மொளாப்படி போடுறதுலாம் யாருமே கேட்காம வேடிக்கை பார்த்துருக்காங்க. அது ஏன் சார் அப்படி ஒரு மனிதாபிமானத்தோட கூட கேட்க வேண்டாமா? ஐயோ ஒரு பயலை போட்டி ஒரு ஜீவனை போட்டி எதுக்கு இப்படி யாராவது ஒருத்தர் கேட்டிருந்து எனக்கு கூட சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேன் சார். எனக்கு கடைசி தெரியவே தெரியாது. என் மகன் இறந்தது கூட தெரியாது. என் சின்ன வந்தே சொன்னேன். இது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்போ அவங்க எல்லாரும் சொல்றாங்க இப்போ என்ன வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க. தெரிஞ்சா தானே சார் போக முடியும். நம்பித்தே இங்கே நம்ம ஊர் தானே, நம்ம பசங்க தான், நம்ம பிள்ளைங்க தானே, விட்டுறவா போறாங்க. நான் அப்படி ஏதோ பெருசாக அந்த சொல்லாமல் இருந்துருவாங்கன்னு நம்பிக்கையா இருந்தேன். அது இவ்வளவு தூரம் கொடூரமா நம்பிக்கை தவறெல்லாம் பேசுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு இருந்தாலும் தெரியாம இருந்தாலும் தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது மாதிரி என்னை பேசுறாங்க. யாராவது இருப்பாங்களா சார்? அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அதையும் தாண்டி தான் சார் போய்கிட்டு இருக்கோம்.
மேலே இருக்கணும் தெரியும். நான் தெரிஞ்சிருந்ததும் தெரியாமல் இருந்ததும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கணும்? எதுக்கு சார் வளர்க்கணும்? அஜித்குமாரோட எண்ணமே இங்க வரும்போது குறைஞ்சபட்சம் யாருக்காவது தெரிஞ்சிடும். நம்மள எல்லாருமே நம்ம சாதிசனமாக தான் இருக்காங்க, காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சிதான் சொல்லி வந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். ஆனால் அது உண்மையாக தான் இருக்கும். கடவே தெரிஞ்சிரு கடைசி லாஸ்ட்ல எங்களுக்கு சொல்றியானாக்க கோயிலுக்கு போனாக்க யாராவது காப்பாற்றிடுவாங்க. இந்த ஒரு கட்டத்தை நினச்சி பார்த்தா கூட துடிக்காத மனசு கூட துடிக்கும். சொல்லுங்க பாப்பா, துடிக்காத மனசு கூட துடிக்கும். அதையும் கூட யாருமே கண்டுக்கிறாம பொணமாகறதை வேடிக்கை பார்த்துருக்காங்களே. இது இது ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்க மேலேயே இங்க நடிச்சது எப்படி தெரியாம இருந்திருக்குன்னு பேசுறாங்க. பேசுறவங்க இருந்திருப்பாங்களா? அவங்களுக்கு ஒண்ணுன்னா இப்படி இருந்திருப்பாங்களா? அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைத்தை நம்ம பேசிக்கணும், அவங்களெல்லாம் பேசக்கூடாது. தெரிஞ்சிருந்தமா தெரியாம இருந்ததான்னா போக போக தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சிருந்தனா தெரியாம இருந்தேன் யாராலையும் அந்த இடத்துல இருந்து உணர முடியாது. ஆமா, அப்படின்ற தெரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போதுதான் உண்மையாவே அது என்னன்றது தெரிய வரும். வெளியிருந்து பார்க்கும்போது ஈஸியா தான் தெரியும். இப்ப நான் என் வெளியில போனா சிரிக்கிறான்னு சொல்லுவாங்க, வசதியா இருக்கான்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து பாருங்களேன் என் நிலைமை, நானும் என் மைனி என்ன பாடுபடுமோ எங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே சார் இருக்க முடியும்? இதெல்லாம் சொல்றாங்க, பேசுறாங்க. என்ன எல்லாம் கடந்து தலை எழுத்துன்னு போக வேண்டியது. என்ன செய்யறது? நம்மளும் 4 பேரை பிள்ளை இப்போ தான் வளர்த்தோம், ஒரு வேலைக்கு போச்சு, அதுக்கு ஒரு நல்லது கெட்டது பார்த்தோம், நம்ம கடையை செய்து நமக்கு தலையை கொண்டு போய் மயானக்கல்ல போடுவோம் தானே நானும் நினச்சேன். பிள்ளை வளர்த்தேன் கஷ்டப்பட்டு, அது இந்த கெதியெல்லாம் ஆகும்னு நான் நினச்சேன். எல்லாம் உலகம் போல நடக்கிற மாதிரி தான் சார் நானும் பிள்ளை வளர்த்து பேர் வச்சேன். எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும் தெரியுமா சார்? உணர்ந்து பார்த்தா தூக்கம் கூட வருதில்லை சார். ஈஸியா சொல்றேன். நான் இந்த பிரச்சனை நடக்கும் இல்லை இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு திருப்தி இருந்தது இல்லையாம்மா? ஏன்னா அவங்க கொண்டு வர்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் சம்பாரிச்சு கொண்டு வர்றாங்க. ஆமா ஆமா. என்கிட்ட இல்லாத வீடா இருந்தா கூட எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சிரிப்பு, இந்த டிவி ரேடியோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அமர்த்துறதுக்கான அதான் அவன் இருந்தாங்க ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஃபேனு டிவிக்கு வாய்ப்பே இல்லை, அமர்த்தவே மாட்டேன். அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்களும் அதை கண்டுக்கிற மாட்டோம். ஏன்னா இந்த வயசுல பார்க்குற வயசுல பார்க்காம பார்க்கத்தானே செய்வாங்க பசங்க. நான் விட்டுறதுக்கு அப்படி இல்லாத விட தான் சந்தோஷமா தான் இருந்துச்சு. இப்ப வந்து சொல்றாங்க அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னு சொல்றாங்க, பணம் வந்துச்சு காசு வந்து சொல்றாங்க. அது இருந்துமே டிவி ஃபேன் இருந்தது. ஆமா இல்ல இப்ப சொல்றாங்க இது எல்லாமே அப்ப இருந்த அவன் இருக்கையில இருந்த பொருள்கள் தான். நான் இப்ப வந்து எதுவுமே வாங்க கிடையாது. இப்ப சொல்றாங்கல்ல பணம் வந்துச்சு காசு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல ஒரு டிவியும் ஃபேன் இருக்கிறதே பணம் வந்துருச்சு, பணம் இப்ப வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. இல்ல புரியுது, அதான் சொல்லல அதுவே ஒரு ஆடம்பரம், அதுவே ஆடம்பரம்ன்றாங்க. ஆடம்பரம் மாதிரி பேசுறாங்க. இப்ப நான் அப்ப இருக்கையிலையுமே அவன் இருக்கையிலேயே எங்க வீடு நல்லா தான் இருந்துச்சு, இருக்கிற வீடு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ அப்படித்தான் பேசுறாங்க, காசு வந்துச்சு பணம் வந்துச்சுன்னு பேசுறாங்க. அதெல்லாம் என் பெருசாவே இல்லை சார். அவ இருக்கையில இருந்த சந்தோஷம் கூட இப்ப எங்களுக்கு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் தான் புரியுது, இந்த பிரச்சனையெல்லாம் நடக்காம இருந்திருந்தா 3 பேருமா சேர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையா தான் அது இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையாவே ஒரு குருவி கூட்டுல கல் எடுத்து வீசின மாதிரி எரிஞ்சு அந்த கூட்ட களைச்சது மாதிரி. அதான் சொல்றேன், சிரிக்கவும் முடியல அழுகவும் முடியல, 2 கலந்து பண்ணவும் முடியல. சுருக்கமா எனக்கு தெரிஞ்ச விவரத்தை நான் சொல்றேன். புரியுது. ஏன்னா உங்க இடத்துல இருந்து யோசிச்சா எது பண்ணாலும் அதை ஈஸியா நடிக்கிறாங்க சார். அடுப்புல வேலை பார்த்துருக்குள்ள வாய் விட்டு கத்துற மாதிரி வருது சார். கத்துனா லூசுன்றுவாங்க. தம்ம அடக்கிக்கிட்டு நான் வேலை பார்க்குறேன் சார். தட்டில் சோறு போல கண்ணீர் தட்டில் விழுது. அஜி சாப்பிட்றேன் சொல்லிட்டு தான் சார் சாப்பிட்றேன். இறங்குது. என்ன சார் செய்யறது? கொஞ்ச நேரம் அவனை காணட்டி இவன் தேடி, இவனை காணட்டி அவன் தேடி. நான் எங்க காய் வாங்க போனேன். எங்களோட அம்மாவுக்கான வீடு பூட்டி கிடக்கும். காய் போன் போடுவேன், எங்க காய் வாங்கிட்டு இருக்கேன். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை சார். நான் இல்லாத விட நல்லா இருந்திருக்கலாம், எனக்கு அதுவே கிடைச்சிருக்கலாம். உண்மையாவே அதை புரிஞ்சுக்க முடியுமா? என்ன ஒரு அம்மாவா அது எப்படி இருக்குன்னு சொன்ன மாதிரி என்ன சொல்லி தேத்துறதுன்னு தெரியல. அதுதான் நான் மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட எண்ணமும் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இப்படி ஒன்று நடக்கவே கூடாது. உங்களோட போராட்டமும் இன்னொரு தடவை இது யாருக்குமே நான் எடுக்கவே இல்லையே, ஏன் என்னை போட்டு இப்படி அடிக்கிறேன்? மனசு பதறி இருக்கும்ல சார். என்ன சொல்லி கேட்க மாட்டேன்றாங்களே ஒரு பக்கம் ஆதங்கம், யாராவது காப்பாத்திர மாட்டாங்களே ஒரு பக்கம் ஆதங்கமா.
அழாதீங்கம்மா. நான் அதான் ஒரு விஷயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே கைமீறி நடந்துருச்சு. ஆனால் இனி யாருக்கும் இது நடந்துடக்கூடாதுன்றது தான். ரெண்டாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல போறாங்க, அது எதிர்பாராத விதமா அது நடக்கிறது. இது எல்லாமே கண்ணு முன்னாடி நடந்து தூக்கி வைக்கிறது வேடிக்கை பார்த்துருக்கேன். அது எவ்வளோ பெரிய கொடுமை. அதை நினைச்சா ரொம்ப அற முடியல. போறாங்க ஆக்சிடென்ட், அது யதார்த்தமா நடக்கும். நம்ம அதுக்கு எதிர்பார்க்கறது இல்லை. ஆக்சிடென்ட் ஆக போறோம், இப்படி போறோம் ஆக்சிடென்ட் ஆகிடும் நமக்கு தெரியப்படல. அது யதார்த்தமா நடக்கும். இது வந்து கண்ணு 1000 கண்ணு பார்த்து போன இதனால ரொம்ப வலி. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.